வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. அது மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படும். நிறைய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்படும். குறுகிய தூரத்திற்கு மட்டுமே சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். அந்த வகையில் வருகிற ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பழனிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அப்படி வருபவர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதும் வழக்கம். அந்த வகையில் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது துவக்கம்தான். இன்னும் நிறைய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கினா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில் மதுரையில் இருந்து பழனி வரைக்குமே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து பழனிக்கு ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது. கோயம்புத்தூர் வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் காலையில் 7:05 மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் பழனி வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தைப்பூச டயத்தில் இன்னும் அதிக அளவு கூட்டம் தான் இருக்கும். ஆக இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரெயினை விட்டாங்க அப்படின்னா பெரும்பாலான கூட்டம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் இருந்து ஒரு சிறப்பு ரயில் பழனி வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது. டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது மதுரையில் இருந்து புறப்பட்டு சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் ஆகிய நிலையங்களில் நின்று காலையில் 8:30 மணிக்கெல்லாம் பழனியை சென்றடைந்து விடும். அப்படி சேரக்கூடிய இந்த ரயிலானது உடனடியாக அங்கிருந்து கிளம்பாமல் அன்று பிற்பகல் 2:25 மணிக்கு, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 2:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து அன்று மாலை 5 மணிக்கு மதுரையை வந்தடையும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான். இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு முதல் ரயிலாக மதுரை பழனி ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் கோயம்புத்தூரிலிருந்து பழனி வழியாக திண்டுக்கலுக்கு ஒரு மெமு ரயில் அறிவிக்கப்படலாம். அது வழக்கம் போல நடைபெறக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் விசேஷ காலங்களில் மட்டும்தான் அந்த ரயில் இயக்கப்படுது. இயக்கப்படும் போதும் அந்த ரயிலில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த ரயிலை இயக்க வேண்டும். அதாவது கோயம்புத்தூரிலிருந்து பழனி வழியாக திண்டுக்கல் வரைக்கும் மெமு ரயிலை தொடர்ச்சியாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ரயில்வே நிர்வாகம் அதை பரிசீலனை செய்யணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் கிடையாது, சென்னையிலிருந்தும் நிறைய பேர் வருவாங்க. அது சென்னையிலிருந்து பழனி வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் வேண்டும். அதே மாதிரி கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலிருந்தும் பழனிக்கு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ரயில்வே நிர்வாகத்தின் கையில் தான் அந்த முடிவு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா பழனிக்கு இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அதுக்கு நல்லா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ